கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வருகை குறித்தும் அவருடைய நித்திய ராஜ்யத்தை குறித்தும், அதிலும் குறிப்பாக இப்பொழுது இதில் இஸ்ரவேலருக்கு என்ன பங்கு உண்டு என்ற கேள்வியும் கேட்கிறோம். அதோடு கூட நாம் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருந்தால் நமக்கு என்ன பங்கு உண்டு அதையும் கேட்க வேண்டும். ஏனென்றால் இரண்டும் ஒரே முறையில் இருக்கிறது. ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடிந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மாம்சத்தில் முடிந்து போனவர்கள். ஒருவேளை அந்த நேரத்தில் பார்த்து ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவோம்ல, இது என்ன சொல்லக்கூடாது, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படின்னு வந்துருக்கு. இதை இங்கே எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. சர்ச்சுக்கு போகிறவர்கள் எல்லாருமே இல்லை, கிறிஸ்துவை வணங்குறவர் அல்ல. சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம், என்ன பிரச்சனை அவர்களுக்குள்ள வந்தது? அப்போதான் 9வது அதிகாரம் 30 முதல் 33 வசனங்களை பார்ப்போம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நியாய பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடருக்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடருக்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. சரி, என்ன பிரச்சனை அவங்கள்ட்ட வந்தது? அதாவது எதை 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 இழந்து போனார்கள், எதை விட்டு போனாங்க, எது அவங்களுக்கு தெரியலை, எது அவங்களுக்கு பிடிபடலை, இன்னும் சரியான எது அடபடலை. இயேசு கிறிஸ்துவ மூலமாக பெற்றுக்கொள்ள ரட்சிப்பு அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை. எதை அதை எப்படி தாங்க? நீதி, அதாவது அவங்களுக்கு நீதி வேண்டும். கர்த்தர் அளிக்கக்கூடிய தேவ நீதி வேண்டும். அந்த நீதியை எதன் மூலம் செய்ய ஆரம்பிச்சாங்க? அவங்க உலக நியாயப்பிரமாணத்தை மூலமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நியாயப்பிரமாணத்தை பார்த்துருக்கலாம். இப்போ நியாயப்பிரமாணத்து மூலம் தேடும் பொழுது இந்த மோசை என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணத்தின்படி தேடிங்கன்னா என்ன ஆகுன்றாரு. நியாயப்பிரமாணத்தின்படி தேடுகிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை விட சொல்கிறாரு, மோசையை சொல்கிறாரு. நம்ம அதில் வாசிக்கலாம். அதான் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். என்னது இடறுறதுக்கான கல்? என்னது? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டிடுறார், மோதுகிறவனாரு. இல்லை, என்ன அவரை ஏன் இடறுதலா வச்சாங்க? எப்படி, எதற்காக இயேசு கிறிஸ்துவை இடறுதலா வச்சாங்க? ஏன் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை? ஏன் மோசையை அதிகமாக வைத்தார்கள்? ஏன் விசுவாசிக்கவில்லை? ஏன் கிரியையை மேலாக வைத்தார்கள்? இயேசு கிறிஸ்து மேசியானே தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியா என்று யோசிக்கவில்லை, தேவகுமாரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவே தேவதூசணம் என்றார்கள். ஆமா, அதுக்கு அடுத்ததாக அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி நம்ம விசுவாசிக்கல. வேற அவர் சிலுவையில் அறையப்பட்டனால அவர் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருந்தாங்க. சிலுவையிலே அறையப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணிருக்கிறபடி அப்படிங்கிறாங்க. வேற என்ன செஞ்சாங்க? அதாவது இவங்களுக்கு என்னன்னா, தான் சந்ததியில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷங்கிறதா அப்படி தான் பார்த்தாங்களே ஒழிய, அவன் ஏதோ நம்ம இதில் வந்துட்டாரு, ஏதோ அந்த இதில் இருக்கிறாரு, ஓகே அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு தீர்க்கதரிசனம் கூட பார்த்துருப்பாங்க, இல்லை நிறைய நன்மை செஞ்சாரு, ஒரு நல்ல மனுஷன் தான் அப்படின்னு கூட பார்த்துருப்பாங்க. நபி, ஒரு நபி அந்த மாதிரி சொல்கிறார். ஒரு நபியாக இருக்கிறார், ஒரு நல்ல பேகம்பர், ஒரு ரபியாக இருக்கிறார், நல்லா போதிக்கிறார். ரட்சகர்னு பார்க்கல. வேற என்ன 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 எங்கே தவறி போனாங்க? வேர் டிட் தே மிஸ் த பஸ்? எங்கே அந்த பஸ்ஸை விட்டுட்டாங்க? கிரியையினால தேடினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை இதை கடைபிடிச்சா போதும் நினைச்சாங்க. மாம்ச வைராக்கியம் இருந்துச்சு அவங்களுக்கு, செம்ம வைராக்கியம் இருந்தது மாம்சத்தில். அது நம்ம வந்து 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், அதில் நம்ம பார்ப்போம். பிரச்சனை என்ன அவங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தை உடைக்க தான் கிறிஸ்து வந்தாருங்கிறது அவங்களுக்கு. நியாயப்பிரமாணத்தின் பூரணமாக அவர் வந்தாருங்கிறதே மறைச்சு போச்சு. ஆனால் எதில் பெருமை பாராட்டினார்கள்? எங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. எங்களுக்கு வாக்குத்தத்தம் உண்டு, எங்க இதுல சந்ததியில தான் அவர் பிறந்தாரு, எங்க சந்ததியில தான் பிறந்தாரு. ஆமா, அது பிரமாணங்கள் ஃபுல்லா அவங்க கையில இருக்குதுங்க. பிரமாணம் முழுவதும் நாங்க செய்யறோம். அதாவது இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விளங்குகிறோம். கொத்தமல்லியிலும் கருவேப்பிலையிலும் நாங்க எல்லாவற்றையும் காணிக்கை கொடுத்தோம். அதுக்கு அடுத்தது எங்க அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டாம், குர்பான் என்ற காணிக்கை கொடுத்து அதை ஓடிச்சு முடிச்சிட்டோம்.
என்ன கற்பனை மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். ஆராதனைகள்லாம் சும்மா கொட்டி கட்டி பறக்குது எங்கள் ஊரில். ஏன்னா கீத வாத்தியங்கள் எவ்வளவு இருக்குது தெரியுங்களா? அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை முறைமையே ரொம்ப அழகாக இருக்குது எங்களுடைய ஆராதனை முறைமை. அதில் நீங்கள் வந்தீங்கனாலே மகிமையை பார்க்கலாம். லைட்டை போட்டு உடனே காட்டுவாங்க, எங்கள் சர்ச்சை பாருங்கள் அப்படின்னு. அந்த இதுக்குள்ளே உள்ளே போனாலே ஒரு பெரிய ஒரு அந்த ஆலயத்தினுடைய பார்த்தாலே, இப்போ நாங்கள் போயிருக்கும்பொழுது சில இடங்களெல்லாம் அவங்க கட்டிருக்க கட்டடங்கள் எல்லாம் பார்த்தோன்னே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படியா இதை கட்டினாங்க அவ்வளோ பெருசான? இந்த இன்ஜினியரும் இல்லாமல், இந்த பிஇலாம் ஒன்றும் இல்லாமல், ஆர்கிடெக்ட்லாம் இல்லாமல் அந்த நாளில் எப்படி உட்காந்து இவ்வளோ பெருசாக அழகாக ஒரு கல்லைக்கும் அடுத்த கல்லையும் ரொம்ப அழகாக அமைச்சு இவ்வளோ கட்டியிருக்கிறாங்க. அது சாலமோன் இன்னும் ரொம்ப நேர்த்தியாக கட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் அவங்க கொண்டு வந்து நினைச்சாங்க இதுதான் கர்த்தருடைய மகிமை அப்படின்ட்டாங்க. இடிஞ்சு விழுந்த கல்லெல்லாம் இடிஞ்சு விழுந்த இல்லை, எருசலேம் ஆலயத்துடைய கல்கள் இடிஞ்சு விழுந்தது இல்லை, அந்த கல்கள்லாம் கிடக்குதா? கல்லெல்லாம் கிடக்கான்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் இருக்கு. ஏன்னா ஒரு செவரை மட்டும் வச்சுட்டு போயிருக்காரு அந்த தீத்துவ சொல்லிட்டு போனார். நம்ம சொன்னல, அவர் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, அந்த அவங்க வணங்குற ஆண்டவர் தான் இதை இடிக்கிறதுக்கு உதவி செய்தார்னு இருக்காரு. அவங்க வணங்குற ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நான் இந்த இதை உடைச்சிருக்கவே முடியாது. அவ்வளோ பெருசாக கட்டினது அந்த ஆலயத்தை. ஒரு பகுதி இந்த அழுகையின் வால், அழுகையினுடைய சுவர் இருக்குது. அந்த சுவர் ஒரு வால், ஒரு பகுதி. அதில் முட்டி முட்டி அழுறாங்கல்ல. ஆமாம், இப்போ அழுகுறாங்க. முட்டி அழுக முடியாதுன்னு கூட சேர் போட்டு கூட அழுவாங்க. இருக்குது, நிறைய சேர் உட்காந்துருக்குது. அதாவது அவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டிருக்காங்க. ஏன்னா ஆமாம் ஆமாம், போய் அங்கே தலையை முட்டி முட்டி அழுவாங்க. ஆமாம், என்ன நடந்தது அவங்களுக்கு? ஒரே ஒரு பகுதி தான் பார்த்தாங்க. இப்போ நம்ம நிறைய இடங்களில் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ரசிக்கப்படணும்னா ஏதாவது ஒன்று செஞ்சாகணுங்க, பரிகாரம் செய்யணும். நீங்கள் பரிகாரம் செஞ்சாகணும். உங்களுக்கு ரட்சிப்பு வேணும், நீதி வேணும்னா நீங்கள் செஞ்சால் தான் நீதி கிடைக்கும். நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கடைபிடித்தால் தான் நீங்கள் நீதியாக முடியும். இல்லைங்க விசுவாசம் அதெல்லாம் ஷார்ட்கட், அதெல்லாம் சரியில்லை, இல்லை இது இப்படி தான் போகணும். இல்லை விசுவாசி இல்லை விசுவாசத்தினால ஒரு மனும் நீதிமானாக முடியாது. கிரியையினால தான் நீதிமானாக முடியும். என்ன கிரியை? இந்த நியாயப்பிரமாணம் அவ்வளோதான் இருக்குது, இதை நாங்கள் தேடுறோம். நீங்கள் நியாயப்பிரமாணம் தேடு என்ன சொல்கிறாங்க? அப்படி இருக்க நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைஞ்சிட்டாங்க. அவங்க நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு சட்டத்திட்டம் கொடுக்கப்படலை. ஆனால் என்ன இருந்துச்சு? சுவிசேஷத்தை அறிவித்தோன்னே என்ன நடந்தது? இருதயத்தில் விசுவாசித்தார்கள். என்ன விசுவாசித்தார்கள்? கர்த்தனாகி இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அவரோடு கூட நானும் மரித்தேன், பின்பதாக என்னுடைய நீதிக்காக அவர் உயிர் தெழுந்தால் அவரோடு கூட நானும் உயிர் தெழுந்தேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவருடைய நீதி எனக்கு கிடைச்சிருச்சு. எந்த நீதி? சொந்த நீதி அல்ல, தேவனால் கூடிய நீதியை அவங்க வாங்கிட்டாங்க. இவங்க சொந்த நீதியை தேடி அலைந்தார்களே தவிர கர்த்தருடைய இந்த விசுவாசத்தினாலே வரக்கூடிய தேவ நீதியை அவர்கள் அடையவில்லை. அதான் பவுல் சொல்லும்போது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், ஆமாம், அவர் என்னை முடிவு பரியந்தும் அந்த நீதியின் பாதையில் நடத்துவார், என்னை ரட்சிப்பார் என்றார். நீதியை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அதை தேடாத புறஜாதிகளோ கிறிஸ்துவிலே நீதியை அடைந்தார்கள். அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இல்லை? பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படின்னா, இதை பரீட்சை எழுதாமல் பாஸ் பண்ணிட்டாங்க அவங்க. படிக்காமல் பரீட்சை எழுதாமல் பாஸ் பண்ணிட்டார் நீதியை தேனா. ஏன்னா இவங்களுக்கு அதாவது இன்னொரு வழி இருக்குதுன்னு தெரியவே இல்லை. அது என்ன வழி? அதுதான் உண்மையான வழி. உன்னால் முடியாது. நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா 10 கற்பனைகளை படிக்கும்பொழுது நமக்கு ஒரு பயம் இருக்கும், இது எப்படிதான் செய்கிறது அப்படின்னு. ஆமாவா இல்லையா? ஆனால் இயேசுவானவர் சொன்ன 2 கற்பனைகளை படிக்கும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஒரு பாவ மன்னிப்போட அறிக்கை, அவருடைய ஜெபம் இருக்கும். அதுக்கப்புறம் சுவிசேஷ அந்த இது இருக்கும், அதாவது அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். அதில் வரும்பொழுதே என்ன ஆகிடும், சரி நியாயப்பிரமாணத்தில் என்னால் நிறைவேற்ற முடியாதது கர்த்தர் நிறைவேற்றி அவர் கொடுத்திருக்கக்கூடிய அவருடைய கிருபை, நான் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவரை விசுவாசிக்கும் போது இதில் கிடைக்காதது இதில் கிடைச்சிருச்சு, எனக்கு இதில் கிடைக்காதது இதில் செய்ய முடியாதது இங்கே கொண்டு வந்து ஆண்டவன்ட்டார். இல்லை, நீதியை தேடாத புறஜாதியார் அடைந்தார்கள், இவர்களோ நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் அடைந்தவர்களோ ஒரு சிலர். எல்லாருமே அழைக்கப்பட்டார்கள், எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. ஆனால் எதற்கு நேராக நடந்திருக்கு? இப்போ என்ன நடந்திருக்கணும் அவங்களுக்கு? இப்போ இப்படி நடந்திருக்கணும். இப்போ ஒன்று சொல்லுவாங்க, ஏன்னா
இப்போ ஒரு பெரிய கல் இருக்குது, ஒரு பெரிய கல் எல்லாரையும் கொண்டு நீங்கள் இந்த கல்லை தூக்கி அங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அப்போ நீங்கள் என்ன செய்ய, எல்லோரும் கல்லை தூக்கி 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 பார்க்குறீங்க, அது முடியலை. என்ன சொல்லியிருக்கணும், வந்து நேராக சொன்ன விட்டு வந்து, ஐயா எங்களால் முடியலையா, வேறு ஏதாவது செய்யுங்கய்யா அப்படின்னா அவர் செஞ்சு முடிச்சிருப்பார். அவர் செஞ்சு என்ன, அவரே தூக்கிட்டு சரி உன்னால் முடியாது நான் தூக்கி வைக்கிறேன்னு வச்சுருப்பார். வச்சுட்டு சரி நான் தூக்கனோட பலம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னா முடிஞ்சு. இதுதான் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்து இந்த நியாயப்பிரமாணம் தரக்கூடாத அந்த பாவ மன்னிப்பை, அந்த தேவ நீதியை அவர் செய்து கொடுத்து விட்டார். இதில் நம்முடைய பெருமை என்ன தெரியுங்களா, நான் செய்யாமல் எனக்கு கிடைச்சிச்சுன்னா அது எனக்கு வேண்டாம், இலவசமாக கிடைச்சா வேண்டாம் எனக்கு. இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக தான், நீங்கள் போய் சுவிசேஷம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அது எப்படிங்க, ஏதாவது நாங்கள் செஞ்சால் தானே நடக்கும், ஏதாவது கொஞ்சமாக காணிக்க போட்டுறோம். சரி, இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர்ட்டு சொல்லும் போது பாருங்கள், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நேரடியாக நீங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க, அது எப்படி ஒன்றுமே செய்யாமல் நடக்கும்? இல்லை உங்களுக்காக அவர் செஞ்சுட்டான், அவர் எப்படி எனக்காக செய்ய முடியும்? வைராக்கியம் இருந்துச்சு, என்ன நாங்கள் இப்படி செய்வோம்னாங்க, ஆனால் புத்தி இல்லை, புத்தி இல்லாத ஒரு வைராக்கியம். நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கிரியையினாலே தேடினார்கள், ஆனால் தேவ நீதியை இவர்கள் விசுவாசத்தினாலே தேடினார்கள். ரொம்ப ஒரு அட்டவணை போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை? இங்கே வந்து இஸ்ரவேலர்கள், இங்கே புறஜாதியார் இல்லை, அப்படி போடணும். இங்கே அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்து அவங்க என்ன செய்ய முடியாதியான்னு சொல்லி அழுதுருக்கணும், செய்ய முடியாதியான்னு சொல்லி எழுதிருக்கணும். சின்ன வயசில் ஒரு கதை படித்தேன். அந்த கதையில் என்னென்னா, அந்த பையன் எப்போ பார்த்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்றான். எனக்கு தெரியும் ஐநோ அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த குளத்துக்கு போய் எனக்கு தெரியும்னு ஓடிடுவான். அங்கே போய் தான் தலையை சொல்லுவான், என்ன செய்யணும் என்னமோ சொன்னார் அப்படின்னு. நீ இந்த குளத்தில் போய் நீ தண்ணி எடுத்துகிட்டு வா, ஏது எனக்கு தெரியும் உடனே. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்றுமே செய்யாமல் முடிச்சுவான். எதை செய்யணும் எதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே கேட்டுருக்கணும். சரி, இந்த நியாயப்பிரமாணத்தை தருகிற ஆண்டவரை, இதன் மூலம் நான் ரட்சிக்கப்படுவேனா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, நியாயப்பிரமாணம் ரட்சிக்கப்படுவதற்கல்ல, ரட்சிக்கப்பட்டவனுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நீங்கள் நியாயப்பிரமாணம் எடுங்க, எப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? எப்போ நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அழைக்கப்பட்டு ஒரு பாஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இவர்கள் விடுதலை அழைக்கப்பட்ட போது அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடைத்தது. சரி, எப்போ இவர்களை நீதிமான்களாக ஆண்டவர் அழைத்தார்? ஆபிரகாமை அழைத்த போதே அங்கே அழைச்சிட்டார். ஆபிரகாமை அழைக்கும் போதே அவர் என்ன சொல்கிறார், அவன் வந்து ஒரு 400 வருஷத்துக்கு பின்னதாக கொடுக்க போகிற அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாகவே அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுக்கு பின்பதாக விருத்த சேதம்லாம் வருது. விருத்த சேதனத்தினாலே அல்ல, விருத்த சேதனத்துக்கு முன்பதாகவும் நியாயப்பிரமாணத்தினால இல்லை, அதற்கு முன்பதாகவும் தேவ நீதி கொடுக்கப்பட்டது. இது அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. அநேக நேரங்களில் இந்த என்ன சொல்லுவாங்க, அதாவது இந்த சூத்திரங்களை மறந்துட்டு, இந்த ஃபார்முலாவை மறந்துட்டு, இது கணக்கை போட்டு கொண்டு கடைசியில் வந்துருக்கு, எனக்கு வரமாட்டேங்குதேன்னா இங்கே ஃபார்முலாவை பார்த்து தான் வந்துருக்கும். ஃபார்முலாவை நீ ஒழுங்காக போட்டிருந்தேன்னா, இதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீ போட்ட கணக்கு சரியாக வந்திருக்கும். நீ போட்ட கணக்கு தனியாக வரல, அதுக்கு காரணம் என்ன? ஃபார்முலா தெரியல உனக்கு. என்ன ஃபார்முலா? ஐயா நீ இதெல்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, நீரே எங்களை நீதியாக்குன்னு சொல்லியிருக்கணும். எனவே தான் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இயேசுவானவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன்னு சொன்னேன். இது நடக்காது. ஏன்னா பழகி போயிடுச்சுல்ல. இந்த சின்ன வயசில் இந்த இங்கு பேனா வச்சு எழுதுனா தான் நல்லாயிருக்கும், அந்த கையிலெல்லாம் ஒட்டுமில்ல, சூப்பராக இருக்கும். அது அந்த இது எக்ஸாம் எழுதும் போது அவன்கிட்ட தொட்டி அந்த கொஞ்சம் கடன் வாங்குவோம், எல்லாம் எப்படி கொஞ்சம் தொடிடும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குவோம், அல்லது ஒரு குப்பியெல்லாம் தூக்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் இந்த பால் பாயிண்ட் பென் அப்படின்னா பால் பென், அது வந்தோன்னே புரியலை, எங்கடா எங்கே போடுறோன்னு தேடிக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒன்று எழுத முடியுமா அப்படின்லாம் கூட இருந்துச்சு. இப்போ நமக்கு மண்டைக்குள்ளே என்ன, ஒரு பகுதியில் இந்த இங்கு பென்னாக தான் எழுத முடியும்னு சொல்லி இருக்கும்போது, இல்லை இங்கு பென் கிடையாது, பால் பாயிண்ட் பென் இருக்குது, அல்லது ஜெல் பென் இருக்குது, இப்போ வந்து இந்த இதுலேயே பென் இருக்குது, இதில் எங்கே போடுறதுன்னா இதை கொண்டு போய் நான் தாத்தாட்ட சொன்னேன்னா கொடுத்தேன்னா அவருக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய ஆளுகையெல்லாம் அதுதான். ஆனால் அதுக்கு மேலாக கர்த்தர் தந்திருக்கிற ஆளுகையை நம்ம பார்க்கணும். நீ நியாயப்பிரமாணத்தினாலே நீ நீதிமானாக முடியாது, நீதிமான் ஆனதுக்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்காக தந்திருக்கிறேன். ஆனால் அதை வச்சுட்டு நீதிமான்னு சொன்னீங்கன்னா முடியாது. நீ அடைய முடியாததே ஒன்றுமே நான் கொடுக்காத அவன் அடைந்து விட்டான். யார் மூலமாக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக. எனவே உங்களுக்கு இயேசுவானவர் இடையூறு, தவறுதல்,
இதோ இடறுதலுக்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் அவரிடத்தில் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. சரி, இதுக்கு அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். இதுக்கு அடுத்த பகுதி ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பார்ப்போம். இதோட தொடர்ச்சி தான். இது நம்ம ஆக்சுவலாக அந்த 9, 10, 11, 3 முழுதாக வாசிந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வாசிக்கக்கூடிய பகுதிகளில் அதனுடைய அடையாளம் வந்துடும். சரி, 10வது அதிகாரம் 1 முதல். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படிவென்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். என்ன சொல்றார் இதில்? இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. இதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன சொல்ல வர்றாரு அதுல? தேவ அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்ல. வைராக்கியம் இருக்கு, அறிவில்லாத வைக்கிறாங்க. பையனை சொன்னீங்களா? ஐநோன்னு சொன்னீங்களா? அந்த ஐநோ எனக்கு தெரியும். என்னன்னா தெரியும், அதுதானே தெரியாது. இல்லை சொல்லுவாங்களே சில பேர், நான் அதை செஞ்சிருவேன் இது சொன்னேன், அதுக்கப்புறம் அதுதானே தெரியாது அப்படின்வாங்க. வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் அது கர்த்தரை அறியக்கூடிய அறிவுக்கு நேரான வைராக்கியம் இல்லை. ஏன்? என்ன நடந்தது? எப்படி என்றால் வாசிங்க, அவர்கள் தேவ நீதியை அறியவில்லை. அப்ப 2 நீதி இருக்குது. என்ன நீதி? ஒன்று தேவன் அருளக்கூடிய நித்திய நீதி, இன்னொன்று நானே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நீதி, சுயநீதி. நான் சுயநீதிமான் அல்ல, கர்த்தர் என்னை நீதிமான் என்று அறிவிக்கிறார். அதுக்கு வரல. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்மளே செஞ்சு முடிச்சு நானே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். இல்லை, நான் இதெல்லாம் கடைபிடித்தால் போதும். என்ன நீங்கள் போனே என்ன கேட்பாங்க, பரிசுத்தமாய் வருவதற்கான 10 வழிகள் யாவை? 12 வழி இருக்கக்கூடாதா கேட்பாங்களே. இல்லை, கோபப்படாமல் இருப்பதற்கான 10 வழிகள் யாவை? நீங்கள் கரங்களை எப்படி பிடித்து கொள்ள வேண்டும், கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உங்களுக்கு சந்தோஷத்தின் ஆவியை தருவார், அவர் சமாதானத்தின் ஆவியை தருவார். அது இல்லை, 10 வழிகள் நமக்கு இதுதான் தேவை. இன்னைக்கு நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது என்ன? இந்த இம்மீடியட்டில் என்ன சொல், ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். இப்படி தான் என்கிட்ட கேட்பாங்க. ஒரு சபையை நடத்துறதுக்கு ஒரு 10 முறைமை சொல்லுங்களேன். 10 முறைமையா? அவரை எழுதி வச்சிருக்காரு அங்கே. 10 என்ன சொல்லுவாங்க, 10 வழிகள். நான் சொல்லுங்கள், 10 டிப்ஸ் கொடுங்க. நான் சர்வரா, எனக்கு டிப்ஸ் கொடுங்க. 10 டிப்ஸ் கொடுங்க. அவரு அதை 10 வழிகள் கொடுங்க. நடக்காது. சமையல் பண்ணாம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்களா? அது மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்தினார்கள். கர்த்தருடைய நீதி என்பது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், நியாயப்பிரமாணத்தின் முடிவாக அவர் மரித்தார். நான் செய்ய முடியாததை அவர் செய்து முடித்தார். நான் என்னுடைய சரீரத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மாம்சத்திலும் செய்ய முடியாத எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். அதுக்கு பின்புதான் சொல்கிறார், நான் என்னிடத்திலே அன்பு கூறுவதோட பிறனிடத்திலே அன்பு கூறு என்று சொல்லும்போது அவருடைய முழுமையான அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கைப்பற்றுவதற்கு, கீழ்ப்படிவதற்கு நாம் புதிய இருதயம் உடையவர்களாக ஆகிறோம். முன்னாடி என்னதை நான் செய்கிறதுனால எனக்கு பெருமை உண்டு. இதுதான் பவுலடியார் என்ன சொல்கிறாரு, அந்த என்ன சொல்ற கிரியை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் பேசும்பொழுது எபேசியருக்கு நிருபத்தில் என்ன சொல்றார்? 2வது அதிகாரத்தில், நீங்கள் கிரியையினால ரட்சிக்கப்படல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிரியையினால ரட்சிக்கப்பட்டதா என்ன அர்த்தம்? அது கிரியையினால செஞ்சிருந்தா ரட்சிப்பு என்னவா இருக்கும்? அது உங்களுடைய சம்பளமா இருக்கும். நீங்க சம்பாதித்த சம்பளம். தேவன் கொடுத்த, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு சொல்லப்படுமா. இது நீங்களே உண்டாக்கி கொண்டதல்ல, நீங்களே செய்ததில்லை. அதாவது நீங்களே உங்களை என்ன சொல்லுவார், ஐ எம் செயின்ட் தினகரன் சொல்ல முடியாது. நான் தான் பரிசுத்தவான் தினகரன் அப்படின்னு சொல்லி, என்ன இப்படி பரிசுத்தவான், நான் உபவாசம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாது. உங்களையும் என்னையும் பரிசுத்தவான்களாக ஆக்குகிறவர் யார்? அவர். நம்ம 2 பேரையும், அதாவது என்ன எல்லாரையும் பரிசுத்தவான்களாக அறிக்கை பண்ணுகிறார், அறிவிக்கிறார் நீதிமான்களாக. நான் செஞ்சுருந்தேன்னா அதில் நான் பெருமை பாராட்டுவேன். இப்போ நான் ஒரு நோட்ஸ் எழுதியிருக்கேன்னா, நோட்ஸ் எழுதிட்டு வந்துட்டேன்னா எப்படிங்க நோட்ஸு,
ஐ டிட் டே அண்ட் நைட்டு கஷ்டப்பட்டு நான் எழுதிட்டேன் அதை அப்படின்னு. இப்படி தான் நான் சொல்லுவேன். டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு கண்ணு முழிக்காமல் இருந்து என்னுடைய இதை எழுதி வச்சு வந்திருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இது நான் செஞ்சது. ஆனால் தேவநீதி என்ன இப்படி உட்காந்து பேசும்போது நீங்களாம் பேசுகிறீங்களே, திடுதிப்புன்னு வருதில்ல. எங்கேயாவது நோட்ஸ் உட்காந்து கண்ணு முழிச்சா எழுதுனீங்க? கர்த்தர் கொடுத்தார். அவர் தேவ நீதி என்பது கர்த்தர் கொடுத்தது. மனித நீதி என்பது நாம் சம்பாதித்தது. அது ஈவு அல்ல, ஈவு அல்ல. அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினாலே தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸில் தான் போட்டிருக்காரு. அதான் 2 3 தடவை வாசித்து பார்த்தேன். கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ப்ரெசன்ட் டென்ஸில், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இது. ஆமாம், அப்படின்னா முன்னாடி ஆரம்பித்தது இன்னும் அப்படியே தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. அப்படி விசுவாசிக்கிற எவனும் நீதி எவனுக்கும் இல்லை, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இது அவங்களுக்கு புரியலை. இதுதான் இடறி விழுந்தார்கள். இயேசுவானவர் வந்து சொல்லும்போது என்னை விசுவாசிங்கள் அல்லது நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களால தாங்கலை, செம காண்டாயிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் செம்ம கோவப்படுறாங்க. எப்படி நீ வந்து சொல்ல முடியும், எப்படி சொல்ல? அதனால தான் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறார். அவரையும் அதே போல் ஸ்தேவானையும் மற்றவர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்ன, இதை செய்கிறவன் இதனாலே பிழைப்பான். இவர் என்ன தெரியும், இதை விசுவாசிக்கிறவன் கிறிஸ்துவனாலே பிழைப்பான்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை செய்யாமல் நீ விசுவாசிக்க இது நீதிமானம் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, இதுக்கு அடுத்த பகுதிக்கு போயிடலாமா நம்ம? சரி, 11வது அதிகாரம் 25 முதல் 27. இப்போ என்ன கொஸ்டின்னா, சரி இப்போ மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லன்னு சொல்லியாச்சு. ஒன்று, ஆவியின்படி பிறந்தவர்கள் தான் இஸ்ரவேலர். ஆமாம், ஒன்று அது சரி. அப்போ மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் சுயநீதியை தேடினவர்கள் அவர்களை அடையவில்லை. தேவநீதி, ஆனால் தேவநீதியை விசுவாசத்தினால தேடியவர்கள் அறிந்தார்கள். வைராக்கியம் இருந்தது, ஆனால் புத்தி இல்லை. அனைத்து தேவ ஆராதனைகள் எல்லாமே இருந்துச்சு, ஆனாலும் சரியானபடி செய்யவில்லை. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்களே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறாதது, அவர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மையாக இருப்பார், வாக்குத்தத்தத்தை திரும்ப வாங்க மாட்டார், இல்லை எப்படி தானே சொல்கிறோம்? இந்த கவர்னன்ட் இஸ் இர்ரிவோக்கபிள், அதை திரும்ப வாங்க முடியாது. அப்படின்னா ஆண்டவர் இந்த ஆபிரகாம் சந்ததியாரை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன ஆச்சு? அப்போ அங்கே ஆண்டவர் போய் சொல்லிட்டாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதில்ல. சரி, அதுதான் இங்கே சொல்கிறாரு 25லேருந்து. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. என்ன சொல்றாரு இதுல? இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவாங்களா? கர்த்தர் செய்த வாக்குத்தத்தம் உண்மையா? உண்மை. வாக்குத்தத்தத்துக்கு கர்த்தர் உண்மையா இருக்கிறாரா? உண்மை உள்ளவர். எப்படி என்ன நடக்குங்கிற ஏன் அப்போ இடையில ஏன் இந்த கோளாறு, இடையில ஏன் இந்த தகராறு? நம்மெல்லாம் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக நம்மெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்காக அவங்க வந்து இடையில இருக்காங்க இல்லை? என்ன நடக்குதுங்க? என்ன சொல்கிறாரு? ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நீங்களே புத்திமான்கள் என்று என்னாதபடிக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறார். இது யாருக்கு எழுதுறாருன்னா யூதர்களுக்கும் கிரேக்கர் இல்லை, யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் எழுதுறாரு. அப்போ அவங்க வந்து யூதர்கள் சொல்லுவாங்க நாங்கள் தான் ஏன் பெரிய ஆள் புத்திமான் அப்படின்பாங்க. கிரேக்கர்கள் நாங்கள் தான் புத்திமான், நீங்கள் 2 பேரும் இல்லையா? இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னு, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்றாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றுக்கிறேன். அது என்ன? இது வந்து வெளிப்படாத ரகசியம். என்ன, ஒரு பகுதி கடினமாகும் போது அடுத்த பகுதி எளிதாகிட்டு போகுது. நீங்கள் இப்போ இந்த டிராஃபிக் போலீஸ் இந்த இதை நிறுத்துகிற மாதிரி தான். இந்த டிராஃபிக் போலீஸ் திடீர்னு போய் ஒரு பகுதியில் எல்லாத்தையும் நிறுத்துவான், அடுத்தவன் எப்படா பிச்சுட்டு ஓடலான்னு பார்த்து ஓடுவான். அடுத்த பகுதி எளிதாக இருக்கும், இந்த பகுதி கடினமாகும். அடுத்த பகுதி திறந்து விடப்பட்டிருக்கும், நேராக ஓடாம. இப்போ இப்படி வச்சுக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு க்யூவில் நிற்கிறீங்க, க்யூவில் நிற்கும்போது பயங்கர பெரிய க்யூவாக இருக்குது. அப்போ வந்து 3 கவுண்டர், அதில் வந்து ஒரு கவுண்டர் தான் இதாகுது. அப்போ திடீர்னு வந்து 2 கவுண்டர் ஓப்பன் பண்ணி பின்னாடி இருக்கவங்களாம் வாங்க அப்படின்ட்டுருவாங்க.
கவனிச்சிருக்கீங்களா? அப்போ தான் நமக்கு செம்ம கோவம் வரும். அப்படின்னா பின்னாடிக்குள்ள கட்ட 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 கடன்னு பின்னாடி வந்தெல்லாம் வந்துட்டு மூடுவான். இது வரைக்கும் நின்னவெல்லாம் கொஞ்சம் நின்றுருப்பான், பின்னாடி போயிடுவான். என்னது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். ஆமாம், என்ன புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரை இஸ்ரவேலின் ஒரு பங்கு கடின மனதுள்ளதாக இருக்கும். இவங்க ஏன் கடினமாக இருக்கிறாங்க? இவங்களுடைய வைராக்கியம், இவங்களுடைய பிரச்சனை யாருக்கு என்னவாயிடுச்சுன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும். இவங்க இதாவது இவங்களுக்கு வைராக்கியம் உண்டுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா, இப்போ உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை, ஊற்றக்கூடிய அளவு. பக்கத்து வீட்லேயும் அதே மாதிரி குழந்தை இருக்குது. அப்படின்னு பக்கத்தில் வந்துட்டு சொல்லுவாங்க, இவங்க நம்ம ஆளுங்க அது ரோட்டில் வச்சு தானே ஊட்டுவாங்க நம்ம ஆளுங்களாம் நிறைய. அப்படி எடுத்துகிட்டு ஏய் சாப்பிட்ரு, இல்லைன்னா அவனுக்கு கொடுத்துருவேன், உடனே எச்சினா கபக் கபக்குன்னு சாப்பிடுவோம். இல்லை ஏன்? வைராக்கியத்தில். என்ன சொல்கிறாரு, நீ இப்போ பிடிவாதத்தில் இருக்கிற, இப்போ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒரு நாளில் அவங்கள பார்த்து ஏய் இவன்லாம் வந்துட்டான்டா, அப்போ நம்ம என்னடா, சரி நம்மளும் போவோம்டா அப்படின்னு வருவாங்க. ஒரு பகுதி கடினமாக இருக்கும். ஆனால் இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரையும் ரட்சிப்பதற்கு ஆண்டவர் நிச்சயமாக வருவார். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பது உண்மை. மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு அகற்றி போடுவார். அப்பொழுது என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கவும் இதுவே நான் அவருடைய செய்யும் உடன்படிக்கை என்று. அப்போ ஆண்டவர் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். இஸ்ரவேலர்கள் தவறு செய்தாலும் கர்த்தர் தவறு செய்ய மாட்டார். அவர் தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து பின்னாடி கொண்டுட்டே வந்துட்டு இருக்கார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இல்லை, அவர்கள் எவ்வளோதான் வந்து புறஜாதியருடைய நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து கஷ்டப்பட்டோன்னே, அவங்க கடினப்பட்டோன்னே இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? எல்லா இடத்துலையும் இப்போ திறந்து விட்டார். எல்லாருமே கர்த்தருடைய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும் பிடிக்கும் அப்படின்றார். அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து தந்து விட்டார். ஒருவேளை அது இடுக்கமான வாசல் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருந்தாலும், புறஜாதிகளுக்காகிய நமக்கு ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாகிறோம். நம்மால் சுமக்க முடியாத நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, அதனுடைய முடிவாக இயேசுவானவர் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றும்படியாக அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பும் அவருடைய நீதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.